இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டுள்ளார். சாதாரண காய்கறி கடைக்காரரின் மகன் எப்படி சக்தி வாய்ந்த அமைப்பின் தலைவரானார்? விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இஸ்ரேலுக்கு பெரும் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர். ஹிஸ்புல்லா அமைப்பை உலக நாடுகள் உற்று நோக்குவதற்கு காரணமானவர். அவரின் பெயர்தான் ஹசன் நசரல்லா. சாதாரண குடும்ப பின்னணியில் பிறந்து லெபனான் வரலாற்றில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளார் ஹசன் நசரல்லா. 1960ஆம் ஆண்டு காய்கறி கடைக்காரரான அப்துல் கரீமின் மகனாக பிறந்தார் நசரல்லா. 9 சகோதர சகோதரிகளுக்கு இவர்தான் மூத்தவர். இவரின் இளம் வயதில் லெபனான் உள்நாட்டு போரில் சிக்கியிருந்தது. இதனால் அப்போதே நாட்டை காக்க ஷியா இஸ்லாமிய போராளி குழுவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இஸ்ரேல் வசம் சிக்கிய லெபனானை மீட்க உருவான ஹிஸ்புல்லா அமைப்பில் இணைந்தார் நசரல்லா. ஹிஸ்புல்லா அமைப்பில் பல போராளிகள் இருந்தாலும் அவருக்கு என்று தனியிடத்தை தன் செயல்பாட்டால் உருவாக்கி கொண்டார். 1992ஆம் ஆண்டு ஹிஸ்புல்லா தலைவராக இருந்த அல் முசாவி படுகொலைக்கு பின் அமைப்பின் தலைவர் பதவிக்கு நசரல்லா தேர்ந்தெடுக்கப்பட்டார். சக்தி வாய்ந்த ஆயுத குழுவாக ஹிஸ்புல்லா வளர அவரின் தலைமை பண்பு முக்கிய காரணம். இஸ்லாமிய பெண்களுக்கு உள்ள கடுமையான கட்டுப்பாடுகளை அவர் ஒருபோதும் ஆதரித்தது இல்லை. அதேபோல் நசரல்லா நகைச்சுவை குணம் உடையவராகவும் இருந்துள்ளார். தங்களுக்கு பெரும் இடையூறாக இருந்த அவரை கொல்ல பல முயற்சிகளை தொடர்ந்து இஸ்ரேல் எடுத்து வந்தது. 32 ஆண்டுகளுக்கு மேல் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவராக இருந்த ஹசன் நசரல்லாவை இறுதியாக இஸ்ரேல் வீழ்த்தி பழிதீர்த்து கொண்டுள்ளது.